உலகவாசிகள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் இவையெல்லாம் அறிவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நமக்குள் இருக்கக்கூடிய சதா சிவன், ஜீவனாகிய சிவனும், ஆகாசமாகிய சதா சிவனும், அக்னி சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த ருத்ரனும், ஜல அம்சமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவும், பிருத்திவியாகிய பிரம்மாவும், இந்த ஐந்தும் இல்லை என்றால் நமக்குள் எதை ஒன்றையும் கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் முடியாதது. இவை ஐந்தும் எப்போது ஒருங்கிணைந்து செயல்படுகிறதோ அப்போது தான் நமக்குள் அந்த உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை, ஒரு சிருஷ்டி நமக்குள் அது உருவாகின்றது. இப்போ இததான் ஐந்தாவது அத்தியாயத்துல ஞானபிதா அந்த பஞ்சபூதங்கள் என்ற முறையில நமக்கு தெளிவுபடுத்தினார். அது அடுத்ததாக பாத்தீங்கன்னா இன்றைக்கு அக்ஷர அபியாசம். அக்ஷர அபியாசம் அதை செய்தால்தான் நமக்கு அது ஞானம் என்பது கிடைக்கும். அந்த அக்ஷர அபியாசம் என்பது என்ன? ஆனால் உலகவாசிகள் அந்த அக்ஷர அபியாசம் என்பது செய்வதில்லை. ஆனால் அக்ஷர அபியாசம் செய்தால்தான் ஞானம் கிடைக்கும் என்று கூறுகிறீர்கள். ஆனால் அக்ஷர அபியாசம் என்பது படித்தல், எழுத்துக்கள் என்று தான் உலகவாசிகள் சொல்கிறார்கள். அப்படி படித்தவர்களுக்கு எல்லாம் ஞானம் கிடைக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் வருது. அதுதான், உலகில் யாவரும் அக்ஷர அபியாசம் செய்யவில்லைன்னு சொல்றீங்களே, குருவை பார்த்து சீடன் கேட்கின்றார். எல்லாருமே பல வகையான புத்தகங்களை படித்தவர்கள் தானே பெரும்பாலும், அவர்களுக்கு ஏன் ஞானம் கிடைக்காது என்று கூறுகிறீர்கள்? இந்த கேள்வி வருதா? அப்ப அக்ஷரம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா, உலகத்தில் சொல்லி வருவது ஆ முதல் வரக்கூடிய எழுத்துக்கள், ஆ, இ, ஈ, ஊ, அந்த மாதிரி எழுத்துக்கள். இதுதான் அக்ஷரம் சொல்றது. இது தமிழ்ல உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1 இந்த மாதிரி முக்கியமான எழுத்துக்கள் 31 ஆகிறது. அப்ப இதெல்லாம் தானே எல்லாம் படிச்சுட்டு தானே இருக்காங்க, அவங்களுக்கு ஏன் ஞானம் கிடைக்கிறது இல்ல? அப்ப இந்த ஆ முதல் அக்ஷரம்ல எத்தனை எழுத்துக்கள் உள்ளதோ இது எல்லாத்துக்குமே ஆரம்பம் என்பது உண்டு, முடிவு என்பது உண்டு. இதெல்லாம் ஒரு நாசம் உள்ள பொருளா, நாசம் இல்லாத எழுத்துக்களா? அப்ப உண்மையில நாசமில்லா, எதற்கு ஆரம்பம் இருக்கிறதோ அதற்கு முடிவும் என்பது ஒன்று இருக்கிறது. உண்மையில் நாசமில்லாத வஸ்து எதுன்னு பாத்தீங்கன்னா அது பிரம்மம் தான். அது தானாக இருக்கின்ற அந்த வஸ்து அது. அதற்கு ஆரம்பமும் கிடையாது, அதற்கு முடிவும் என்பது கிடையாது. அது எப்பவுமே தானாக இருக்கக்கூடிய அந்த வஸ்து அது. ஆ என்ற சொல்லுக்கு எத்தனை விதமான சப்தங்கள் இருக்கிறது என்று பார்த்தால் அது ஒரே விதமான சப்தம்தான். யார் உச்சரித்தாலும் அவரவர்கள் மொழியில ஆ என்ற எழுத்துக்கு யார் உச்சரித்தாலும் ஒரே விதமான சப்தம்தான். ஆனா எழுத்துக்களுடைய வடிவம் தான் பல்வேறு விதமான மொழிகளுக்கு ஏற்றாறு மாதிரி உள்ளது. பொதுவாக சப்தத்துக்கு ஏதாவது உருவம் உண்டான்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு உருவம் இருக்கா? சப்தத்துக்கு உருவம் இருக்கா? எழுத்துக்கு தான் உண்டு. வடிவத்துக்கு ஒன்னா, எழுத்தினுடைய வடிவத்துக்கு ஒன்னா உருவம் இருக்கு. சப்தத்துக்கு உருவம் உண்டான்னா உண்மையில கிடையாது. அப்ப சத்தத்துக்கு உருவம் உண்டுன்னா அத பார்க்கலாம்ல, பார்க்க முடியறது இல்லையே. சத்தத்தை எப்படி நம்மளால பார்க்க முடிகிறது? கேட்கத்தானே முடிகிறது. அப்ப அதுக்குதான் ஆ என்று சொல்லிவிட்டால் அதன் ரூபத்தை பார்க்க முடியுமா? முடியாதது. அதற்கு ஒரு வடிவம் இருக்கிறது. அந்த எழுத்துக்களுடைய வடிவம் தான் நம்ம பார்க்கிறோம். ஆ என்ற அந்த ரூபத்தினுடைய, அதுக்கு ஒரு ரூபம் ஒண்ணு இருந்தா அத ஆ என்றது அதை நம்மளால பார்க்க முடியல. ஆனா நம்மளால அதை பார்க்க முடியறது இல்ல.
அப்ப சப்தம் இன்னதென்று தெரிய ஏற்படுத்திய கோடுகள் தான் நம்ம உலகத்தில் இந்த பல்வகையான மொழியில இருக்கக்கூடிய பல்வேறுவனவான என்ற எழுத்தினுடைய வடிவங்கள், அது மொழிக்கு ஏற்றவாறு பல வகை வடிவங்கள். அப்ப அந்த சப்தம் இன்னதென்று ஒரு நம்மளுக்கு ஒரு ஐடென்டிஃபை பண்றது தான் அந்தந்த மொழிக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய என்ற எழுத்தினுடைய வடிவம் என்பது வெவ்வேறாக இருக்கிறது. உண்மையில என்ற அந்த சப்தத்திற்கு எந்த விதமான உருவம் என்பது கிடையாது. அப்போ என்ற அந்த எழுத்துக்கு எத்தனை ரூபம் இருக்கா, எத்தனை பாஷைகள் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை உருவங்களாக கோடுகளாகத்தான் இருக்கிற தவிர உண்மையில என்ற எழுத்துக்கு என்ற அந்த சப்தத்துக்கு எந்த உருவமும் கிடையாது. அப்ப அதே சமயம் அகாரம் எனப்பட்ட எழுத்துக்கள்லாம் ஒரே சப்தத்தினால் வெவ்வேறு சத்தமா இருக்கும் பார்த்தனா, எல்லாத்துக்கும் ஒரே சத்தம் தான். ஆனா எழுத்துக்கள் தான் பல விதமாக இருக்கின்றன. அது உலகத்தில் பல்வேறு விதமான மொழிகள் எத்தனை பாஷைகள் உண்டோ அத்தனை தனித்தனியான எழுத்துக்கள் என்பது இருக்கிறது. அப்ப உலகத்தில் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 51க்கு அதிகமான மொழிகள் என்பது இயல்பாவே இருக்கிறது. அது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் என்பது அது இல்லாத பல்வேறு வகையான மொழிகள் என்பது இருக்கிறது. அப்போ அந்த என்ற சப்தம் அதுக்குதான் அதுக்கு உருவம் இருக்குன்றீங்களே, அப்ப நம்ம ரெண்டு கைகளையும் ஒன்றா சேர்த்து கும்பிடுவது போல் கும்பிடுனால் அப்ப நம்முடைய கைகளை என்ன செய்கிறோம் பாத்தீங்கன்னா, கைகளை தந்து ஒன்றுக்கொன்று வேறுபடாமல் விரித்து பிடித்து இருக்கணும் என்ற அந்த எழுத்து வடிவமாகவே நம்ம கைகளுடைய அமைப்பு அப்படி வைத்து கொண்டனாலும் அந்த டைம்ல அது சத்தம் வருதுன்னா அந்த டைம்ல முடியாதது வர்றது கிடையாது. எந்த எழுத்து இருதோ அதே மாதிரி நம்மளுடைய உடம்பினுடைய வடிவத்தை வைத்து கொண்டு அந்த எழுத்தினுடைய சத்தம் அதுல இருந்து வெளியில வருதான்னு பார்த்தா அதுவும் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி என்ற எழுத்து வச்சுக்கிற மாதிரி அந்த உச்சரிக்கிற மாதிரி அந்த வாயினுடைய அந்த பொசிஷன் வச்சுக்கிட்டாலும் சரி, அது அதுல இருந்து சத்தம் வருமானா அதுக்கான இதுவும் வாய்ப்பு கிடையாது. அப்ப சப்தம் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், அது நமக்குள்ள இருந்து தானே அந்த சப்தத்தை நம்ம உருவாக்கணும். அது உருவாக்காம அந்த எழுத்தினுடைய வடிவமாக நம்மளுடைய உடல் அமைப்பை வைத்துக் கொண்டாலோ வாயினுடைய அமைப்பை வைத்துக் கொண்டாலோ அதன் மூலமாக சாதாரணமாக அந்த எழுத்துக்களை பார்த்தாலோ அந்த எழுத்துக்களுக்குன்னு உருவாக்கப்பட்ட அந்த சப்தம் வருமானா வராதது. அப்ப அந்த சப்தம் உருவாக வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்னா அவரவர்கள் தான் அந்த எந்த சப்தம் வேணுமோ அந்த சத்தத்தை அவரவர்கள் தான் தனக்குள்ள இருந்து தான் அது உண்டாக்க வேண்டும். அப்ப சப்தம் என்பது அது உண்டாகுகின்ற பொருளா இல்ல தான் உண்டாக்குவதான்னு பாத்தீங்கன்னா அது உண்டாக்குகின்ற அது பொருள் தான். அப்ப உண்டாக்குகின்ற ஒரு பொருள் அது நாசம் உள்ளதா நாசம் இல்லாதன்னு பாத்தீங்கன்னா எதற்கு ஆரம்பம் என்று ஒன்று இருக்கிறதோ அதற்கு முடிவு என்பது இருக்கிறது. அப்ப ஆரம்பமும் முடிவும் உள்ள பொருள்களுக்கு எப்பயுமே நாசம் உள்ளது தான். ஆதி அந்தம் ஆரம்பம் முடிவும் இல்லாத பொருளுக்கு தான் நாசம் இல்லாதது. அப்ப சப்தம் உருவாக்குகிறது, அதுக்கு ஆரம்பம் இருக்கு முடிவு இருக்கு, அதனால அது நாசம் உள்ள அது பொருள் தான் அது. அப்ப அந்த சப்தத்தை நம்ம உச்சரிக்க சொல்ல நமக்குள்ள அந்த ஜீவன் உள்ளுக்குள்ள அடங்குதா இல்ல வெளியில வியாபிக்கிறதா? அப்ப வெளியில தான் போகுது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த சத்தத்தை உண்டாக்க உண்டாக்க அந்த ஜீவனானது வெளியில போய் 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 தீர்ந்து கடைசியில என்ன பாதுன்னா செத்து போகுது. அப்போ நீதான் எழுத்துக்கள் தான் அக்ஷரம் என்று சொன்னீங்களே, அது அபியாசித்தால் தான் நமக்கு உயிரோடு இருக்க முடியும் சொல்றீங்களே. ஆனால் அந்த எழுத்தினுடைய சத்தத்தை நாம் உண்டாக்க உண்டாக்க நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு விரயமாகி தானே போகுது, கடைசியில செத்து தானே போகிறோம். அப்ப நாசம் உள்ள அந்த பொருளை நம்ம உச்சரித்தால் தானே அந்த நாசம் உள்ள சப்தத்தை நம்ம உண்டாக்கணும் தானே தானே நம்ம இறப்பை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்ப உண்மையில அக்ஷரம் என்பது சும்மா உலகத்துல சொல்லி வர்றதுதான் எழுத்துக்களை தவிர உண்மையில அக்ஷரம் என்பது
அது தான் தானாய் இருக்கின்ற அந்த பொருள் அது. அததான் அபியாசிக்க வேண்டும். அப்ப தன்னைத்தான் அபியாசிக்கிறது தான் உண்மையான அக்ஷர அபியாசம். இதுதான் உண்மையான வித்யாபியாசம். இதுதான் நாம் கற்க வேண்டிய வித்தை. இதுதான் முன் அத்தியாயங்கள்லயே ஞானபிதா வித்தையாக இருப்பது, அறிய வேண்டியது இது. அததான் முன் அத்தியாயத்துல சொல்லியிருக்கிறார் இது. அந்த வித்தை தான் அக்ஷரமா இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார் இது. அப்ப அக்ஷரம் என்பது தானே என்று சொல்லப்படுது. அப்ப வித்தையாய் தானா இருக்கின்ற அந்த வஸ்துவத்தான் நம்ம அபியாசிக்கணும். அப்பதான் நாசரகிதராகிறோம். அதாவது நாசம் இல்லாத தன்மையில நம்ம போகிறோம். அது அப்போ இந்த ஜீவன் நசிக்காமல் இருப்பதற்கு அக்ஷர அபியாசம் செய்ய வேண்டியது. அப்போ அப்போ இப்ப சொன்ன இந்த எழுத்துக்கள் எல்லாம் ஆவலந்து ஆரம்பிக்குதே, அந்த எழுத்துக்கள் எல்லாம் உண்மையிலே அது நசிக்கின்றதாகும். அப்போ அதற்கு அக்ஷரம் என்று சொல்வதற்கு உண்டானா அதெல்லாம் சொல்வதற்கு கிடையாது. அப்போ சப்தத்தை உண்டாக்கி நசிப்பதற்கு என்னன்னு சொல்றது பாத்தீங்கன்னா, அது அக்ஷரம்னு அந்த சொல்ல முடியுமான்னா அதுக்கு சொல்ல முடியாதது. அப்போ உண்மையில உலகத்தில் கற்க வேண்டிய அந்த எழுத்துக்கள்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறார்களே, அவர்கள்லாம் உண்மையான அந்த அக்ஷரத்தை அபியாசிக்கிறாங்களான்னா கிடையாது. அப்ப அந்த அக்ஷரத்தை அபியாசிக்கலன்னா பொருள் கிடைக்குமான்னா கிடைக்காது. அப்ப பொருள் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு தான் நமக்கு பொருள். அதுதான் கர்மான்னு சொல்றது. ஆனா உலகத்துல கர்மம் என்பது செயல்ன்றாங்க. அதுதான் இல்ல, அதுதான் பொருள் என்பதுதான். அந்த பொருள் தான் நமக்கு கிடைக்கணும். அததான் நம்ம அந்த பொருளைத்தான் அது நமக்குள்ள இருந்து அது வெளியில வியாபிக்க விடாமல் நமக்குள்ளேயே அந்த ஜீவசக்தியான வாயுவை நிலை நிறுத்தணும். அந்த பொருள் கிடைக்குமா நம்ம அது சப்த ரூபமாக அந்த அக்ஷரம் என்ற உலகத்தில் சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்களை நம்ம உச்சரிச்சனாலே அந்த பொருள் நம்மிடமிருந்து அது நாசமாகி கொண்டு தானே போகிறது. அப்ப உண்மையான பொருள் என்பது நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு தான். அதை வெளியில வியாபிக்காமல் நமக்குள்ளேயே நிலை நிறுத்தக்கூடிய அந்த வித்தையை நாம் அறிவது தான் அது உண்மையான அக்ஷராபியாசம். அப்போ உலகத்துல அந்த லௌகீக பொருட்கள், வீடு, நிலம், இந்த மாதிரி அது முக்கியமான பொருட்கள், வீட்டு உபயோக பொருள் எல்லாமே நம்ம அதனுடைய மெயினான இதெல்லாம் எங்க நம்ம பத்திரப்படுத்துறோம் நம்ம வீட்டுக்குள்ளதான் அதை பத்திரப்படுத்துறோம். அதே மாதிரிதான் நமக்குள்ள அந்த பொருள் உள்ளுலதான் இருக்கிறது. அப்போ உள்ளுல எந்த இடத்தில் என்றால் அது தாதுவில் ஆகும். அதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன். அது அந்த தாது இருக்கிற அந்த பொருளை தெரிய வேண்டும் என்றால் அததான் நம்ம வெளியில விடாமல் அது உள்ளுக்குள்ளேயே நிலைநிறுத்த வேண்டும். அததான் நம்ம அபியாசிக்க வேண்டும். அதை அபியாசித்தா மட்டும்தான் அந்த தாதுவிற்கு அந்த ஜீவனுக்கு அந்த உணர்வு என்பது அது கிடைக்கிறது. அப்ப அந்த தாது என்று சொல்றத ஒரு ஓலையிலேயோ ஒரு காகிதத்திலேயோ அதுல இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுல கிடையாது. அதுல எழுதி வச்சுட்டு அதை நம்ம படிச்சோன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த தாது என்பது நமக்குள்ள நிலைநிறுத்த முடியுமா? ஓலையில எழுதி வச்சுட்டு படிச்சுட்டே இருந்தா நிலைநிறுத்த முடியாதது. அப்ப அவனவனுக்கு அந்த தாதுவுக்கு அந்த உணர்வுன்னு ஒண்ணு இல்லைன்னா அதனுடைய பொருள் கிடைக்குமா? அதை நமக்குள்ளே நிலைநிறுத்த முடியுமான்னா அது கிடைக்காது. இதனால அக்ஷரமா இருக்கிறதோ அதாவது நாசரகிதம் அதாவது அழிவில்லாத இருக்கின்ற அந்த வஸ்துவை அபியாசித்தால் மட்டும்தான் அந்த தாதுவிற்கு உணர்வு உண்டாகி பொருள் கிடைக்கிறது. அதே சமயம் அகரம் முதலிய இந்த கோடுகளை இத அபியாசித்தனா நம்மளுக்கு அது பொருள் இல்லாமலாகி நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தாதுவானது நசித்து கடைசியில அது உணர்வு இல்லாமல் தீருகிறது. அதனால எந்த பொருளும் நமக்கு கிடைக்கிறது கிடையாது. அப்ப உலகத்துல இதனுடைய அர்த்தம் இதனுடைய பொருள் அதனுடைய உண்மைத்தன்மையை தவறாகத்தான் அது புரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்போ உண்மைத்தன்மையை அப்ப சரியா இருக்கின்ற அந்த பொருளை நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தாதுவை நம்ம அறிய வேண்டும் என்றால் இந்த மாதிரி கோடுகளாக உள்ள இந்த எழுத்துக்களால
அந்த சப்தங்கள் உண்டாக்குவது என்பது அந்த தாது வந்து நம்ம உணராமல் போய்விடுவோம். அப்போ எதை படிக்க வேண்டும் என்றால், நமக்குள்ளிருந்து அந்த சப்தம் எங்கிருந்து உருவாகுகிறதோ அங்கத்தான் நம்ம வந்து அந்த சத்தத்தை உருவாக்காமல் நமக்குள்ளேயே அது சத்தம் என்று உருவானாலே அது அபானனாகி அது வெளியில போய் அது அழிந்து விடுகிறது. அந்த ஜீவனுக்கு நஷ்டம் அடைகிறது. அப்ப அந்த சப்தம் என்று நம்ம உருவாக்கினாலே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பிராணன் அபானனாக அது மாறிடுது. அது எரிந்து நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பிராணன் எரிந்து அது அபானனாக புகையாக அது மாறுகிறது. அப்ப அந்த சப்தம் எங்கிருந்து உருவாகிறதோ அதை உருவாக்காமல் நம்ம அங்கேயே அதை அசையாமல் நிலைநிறுத்தும் போதுதான் அப்ப அது பிராணனாகவே நமக்குள்ள அது நிலைநிறுத்தப்படுகிறது. அப்ப அதுக்குதான் மற்ற விதத்துல ஞானபீடா உதாரணம் சொல்றாரு. ஒரு காகிதம், அந்த காகிதத்துக்கு ஏதாவது உள்வெளி அகம் புறம் இத மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த காகிதத்துக்கு எதுவும் கிடையாது. ஆனா அதே காகிதத்துல ஒரு அரை வட்டம் ஒண்ணு வரைஞ்சிட்டு அப்போ அதுல உள்வெளி இருக்குதான்னு பாத்தீங்கன்னா அரை வட்டத்துக்கு உள்பக்கம் உள்ளுன்றோம், அது வெளிப்பக்கம் வந்து நம்ம வெளின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அது அப்போ வெளியே நம்ம வெளின்னு அத சொல்றோம். அப்போ வந்து முதல்ல உருவானது உள்ளா வெளியா அப்படின்னு பாத்தீங்கன்னா உள் தான் முதல்ல உண்டானது. வெளி என்பது அதுக்கு அப்புறம் தான் அது கூடவே சேர்ந்து அது உருவாகுது. அப்ப அதே மாதிரிதான் உள் ரொம்ப சிறியதும் வெளி என்பதும் பெரியதாகிறது. அப்போ சிறியதா உள்ளதுதான் மிக பெரியது, அந்த சின்னதுல தான் பெரியது உண்டாகிறது. அப்போ இப்ப கூட இந்த சத்சங்கத்துல இப்ப நம்ம பேசணும்னு நான் நினைச்சா கூட சரிது, முதல்ல எனக்குள்ளதான் அது உருவாக்கணும். அப்புறம்தான் அது வெளியில வந்து இப்ப நான் பேசுறது உங்களால கேட்க முடியுது. அப்போ எந்த ஒரு செயல் இங்க இருந்து நான் வடகர ஆசிரமத்துக்கு போகணும்னா கூட எனக்குள்ளதான் அது ஃபர்ஸ்ட் நான் உருவாக்கணும். அப்பதான் அந்த ஆசிரமத்துக்கு என்னால போக முடியும். அதுக்கான முறையான செயல்கள் ஏற்படுத்தும் போதுதான் நம்ம வந்து என்னால கரெக்டா போக முடியாதது. அப்ப எப்பயுமே நமக்குள்ள உருவாகுது, அது உள்ளில் இருந்து தான் அது உண்டாகுது. அப்ப உள் மிகவும் சிறியதும் வெளி என்பது பெரியதாகுது. அப்போ சிறியது இருந்தா பெரியது உண்டாகிறது. சின்ன ஒரு விதையிலிருந்து தான் பெரிய மரம் என்பது உண்டாகிறது. விதைன்னு ஒண்ணு இல்லைன்னா மரம் உண்டாகும்னா உண்டாகுது. அப்போ அந்த மிக பெரியதாக இருக்கின்ற அந்த மரத்துக்கு எது அஸ்திவாரம் பாத்தீங்கன்னா அதுதான் வித்து, அதனுடைய விதை எது. இதே பிரகாரம் தான் மிக பெரியதாக இருக்கின்ற இந்த வெளியாகிய இந்த உலகம் என்பது எவ்வளவோ சிறிய தண்ணில் இருக்கும் தனக்குள்ள இருந்துதான் அது உண்டாச்சு. அது எப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா நைட்டு நம்ம தூங்க சொல்ல நம்மளுடைய அந்த மனமானது வெளியில வியாபிக்கிறதுல உலகம் என்கின்ற நிலைமையே நம்மளுக்கு தெரியல. அதே இந்த உலகமானது எப்ப நம்ம தூக்கத்துல இருந்து விழிக்கிறோமோ நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு வெளியில வியாபிக்க தொடங்குதோ அப்பதான் நமக்கு மனம் என்பது உருவாகுது. அது உருவானதால தான் நம்மளுக்கு வந்து இவ்வளவு பெரிய உலகத்தை காண்பதற்கும் கேட்பதற்கும் அறிவதற்கும் முடிகிறது. அப்போ எங்கிருந்து நம்ம அவரவர்களுடைய அனுபவத்துல உலகம் என்பது எப்பயுமே இருக்கிறது தான். ஆனா அவரவர்களுடைய தனிப்பட்ட அனுபவத்துல அந்த உலகம் என்பது எப்போ உருவாகுதுன்னா அவரவருடைய ஜீவசக்தியான வாயு வெளியில் வியாபிக்கும் போது தான் அவரவருடைய மனம் என்பது செயல்பட தொடங்குகிறது. அப்ப அந்த சின்ன மனதுலதான் இவ்வளவு பெரிய உலகத்தை நம்மளால வந்து கேட்கவும் பார்க்கவும் அறியவும் முடிகிறது. அப்போ மிக பெரியதாய் வெளியா இருக்கின்ற இந்த உலகம் எவ்வளவோ சிறியதா இருக்க தண்ணில் உண்டான நமக்குள்ள இருந்துதான் நம்மளுடைய உலகம் என்பது உருவாச்சது. அப்போ உள்தான் முதல்ல வந்து நமக்குள்ள இருந்துதான் அது உருவாச்சு. அதுக்குதான் மற்றொரு உதாரணமா ஞானபிதா சொல்றாரு. ஒரு குயவன் வந்து ஒரு மண்பானை செய்ய சொல்ல முதல்ல ஒரு மண்ணை வந்து உள்ள ஒரு உருண்டியா உருட்டி அதை வந்து ஒரு சக்கரத்து மேல நல்லா அதை வந்து உருண்டியா குழைச்சி அந்த மண்ணை நல்லா உருட்டி வச்சு ஒரு சக்கரத்து மேல வந்து வச்சு அந்த சக்கரத்தை சுத்துறாரு. அப்போ கூடவே அந்த மண்ணும் உருண்டையும் அதை சேர்ந்து சுத்துது. அப்புறம் என்ன முதல்ல வந்து தன்னுடைய கட்டை விரலால அந்த உருண்டையினுடைய மையப்பகுதியில் அழுத்த சொல்ல முதல்ல உள் உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த சக்கரம் சுத்தல அந்த மண்ணானது அவட ஒரு பெரிய ஒரு பானையாக அது மாறுகிறது. அப்ப அதை அந்த பானை என்பது அது உருவாச்சு. அதுக்கு உள் வெளி என்ற இரண்டு நிலைமைகள் இருக்கிறது, பானைக்கு உள்ள பானைக்கு வெளியில என்ற மாதிரி. அப்ப முதல்ல உருவாக்குனது உள்ளதான் அவர் உண்டாக்குனதா தான் வெளி என்பது அது உள் உருவாக்கும் போதுதான் அது வெளி என்பது இயல்பாகவே அதுவாகவே அது உருவாகிறது.
அப்போ உள்ளதான் நம்ம வந்து முதல்ல உருவாக்கணும். இப்ப இந்த சத்சங்கத்துல பேசணும்னா கூட சரி, இது என் மைண்ட்ல தான் நான் முதல்ல வந்து இதை உருவாக்கணும். இதை கேட்கணும்ன்றதுக்காக இனி சத்சங்க கேட்கணும்ன்றத உங்களுக்குள்ளதான் ஃபர்ஸ்ட் அது உருவாக்கணும். அது உருவாக்க சொல்லதான் இயல்பாகவே அந்த வெளி செயல் என்பது இயல்பாகவே நடைபெறுகிறது. அப்ப உள்தான் நம்ம வந்து முதல்ல உருவாக்கணும் எப்பவுமே. அது உள். அப்ப வெளி உருவாக்க வேண்டும் என்றாலும் முதல்ல வெளி உருவாக்கணுமா உள் உருவாக்கணும்னு பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா உள் உருவாக்கணும். அப்போ நமக்குள்ள எது ஒண்ணு நடத்தினாலும் அது உள்ளதான் நம்ம முதல்ல உருவாக்கணும். வெளியில எந்த செயல் செய்யறதுக்கும் முதல்ல வந்து உள்ள உருவாக்கினாதான் அந்த வெளி செயல் என்பது நம்மளால செய்ய முடியும். அப்போ எதுக்குமே வந்து முதல் ஆரம்பம் என்பது உள்ளுதான். ஏன்னா நம்மளுடைய அந்த ஜீவன் என்பது நமக்குள்ளதான் இருக்கிறது. இந்த மனம் என்பது நமக்குள்ளதான் இருக்கிறது. அப்ப அதுல ஏதாவது ஒண்ணு உருவாக்கினதான் வெளியில செய்யக்கூடிய செயல்கள் கூட நம்மளால செய்ய முடியும். அப்ப முதல்ல வந்து நம்ம வந்து உள்ளதான் உருவாக்கணும். அப்ப அதுக்குதான் அந்த உள்வெளி இந்த இரண்டு தன்மைகளை வந்து ஞானப்பிதா இந்த இடத்துல விளக்குறாரு. அப்போ வந்து ஒரு வீட்டினுடைய திண்ணையில இருந்து வெளியில் பார்த்து கொண்டிருந்தால் அந்த வீட்டின் உள்ளே உள்ள ஏதாவது நிலைமைகளை நம்மளால கேட்பதற்கோ பார்ப்பதற்கோ அறிவதற்கோ முடியுமா? ஒரு திண்ணையில இருந்து வெளியே பார்த்துட்டு நம்ம உட்காந்துனா வீட்டுக்குள்ள நடைபெற செயல்கள் நம்மளால கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியுமான்னா முடியாதது. அதே சமயம் நம்ம திரும்பி அப்படியே திரும்பி நம்ம உள்நோக்கி வீட்டுக்குள்ள பார்க்கும்போது அப்ப வெளியில வந்து ஏதாவது கேட்பதற்கோ காண்பதற்கோ வெளியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்மளால அறிய முடியுமான்னா முடியாதது. அப்போ உள்ளிலிருந்து வெளியில உண்டாச்சா அப்படின்னா இல்ல. அப்ப தவிர வெளியிலிருந்து உள்ளில் உண்டான்னா அதுவும் கிடையாது. அப்போ உள்ளுக்கு நேர் விபரீதமாகத்தான் வெளியும், வெளிக்கு நேர் விபரீதத்துக்கு எதிராகத்தான் உள்ளும் என்பது இருக்கிறது. ஒன்றுக்கொன்று நேர் எதிரான விஷயங்கள். நம்மளுடைய மனமானது அது வெளிநோக்கி அது வியாபிக்கும் போது அது அகங்காரத்தை நோக்கி அது பயணம் செய்கிறது. அந்த சமயத்துல நம்மளுடைய ஜீவனாவது நசித்து போய் செத்து போகிறது. அதே மனமானது தான் உற்பத்தியான அந்த ஜீவனை நோக்கி அந்த ஜீவனுக்கு பக்தி விசுவாசமாக அது ஜீவனை நோக்கி அது உள்நோக்கி அது பயணம் செய்யும் போது அதே ஜீவன் என்பது நமக்குள்ள வந்து அது காப்பாற்றப்படுகிறது அடங்கிய மனமாக இருக்கும் போது. அப்ப அந்த சலனப்படக்கூடிய வெளியில் வியாபிக்கக்கூடிய அந்த மனம் வந்து நம்ம ஜீவனை அழிக்கக்கூடியது, நாசம் செய்யக்கூடியது, செத்து போகும் நிலைமைக்கு தள்ளக்கூடியது. அதே மனம் அடங்கிய மனம் சலனத்திலிருந்து விடுபட்டு அடங்கிய மனமாக இருக்கும் போது மட்டும்தான் அது ஜீவேஸ்வர ஐக்கியமாகத்துக்கு அது சப்போர்ட் பண்ணுது. அப்ப இயல்பாகவே பாத்தீங்கன்னா அந்த உள்தன்மைக்கு நேர் விபரீதமாக அந்த வெளி என்பது இருக்கிறது. வெளித்தன்மைக்கு நேர் எதிராகத்தான் அந்த உள்தன்மை என்பது இருக்கிறது. அப்ப உள் என்று சொல்லப்படுவது அந்தரகமா அது வெளி பகிரகமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தரங்க என்பது உள்தன்மை, பகீரங்கன்னா அது வெளியில போகிறதுன்னு அர்த்தம். அப்ப அந்தரங்கம் என்பது தத்துவமா அசத்துவமான்னு பார்த்தா அந்தரங்கம் தான் தத்துவம். அது நமக்குள்ள வந்து ஜீவனை உணரக்கூடிய நிலை அது. அப்ப பகீரகம் என்பது தத்துவமா அதத்துவமா, தத்துவம் இல்லாதவ தத்துவமா தத்துவம் இல்லாத பொருளா பார்த்தா வெளித்தன்மை என்பது பகீரங்க. அது வந்து அசத்துவம் அதத்தத்துவம். அது வந்து தத்துவத்துக்கு நேர் அதிரான விஷயம் அது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தத்துவம் என்பது நமக்குள்ள உள்ள இருக்கிறதா வெளியில இருக்கிறதான்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ளதான் இருக்கிறது. அது சத்தியமா அசத்தியான்னு பாத்தீமா நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனுடைய அந்த ஈஸ்வர தன்மைதான் அது சத்தியம். அதே தன்மைய அது நிலைக்க விடாமல் அது வெளியில அது வியாபிக்கும் போதுதான் அந்த ஈஸ்வர தன்மையை நம்ம உணர முடியாமல் இந்த ஜீவன் வந்து செத்து போகுது. அதால வெளியில் வியாபிக்கக்கூடிய அந்த தன்மை என்பது என்னைக்குமே அது அசத்தியம்தான். அப்போ அந்தரங்கமாகவும் தத்துவமாகவும் ஒரு உண்மையில இருக்கிறதாகவும் சத்தியமா இருக்கிறது உள்ளதாகவும் இருக்கிறது தான் வந்து என்ற நிலையை வந்து உணரக்கூடியதுக்கு அது முழு உறுதுணையாக இருக்கும். அதுக்கு எதிராய் பகீரங்கமாய் அதத்துவமாய் இல்லாததாய் அசத்தியமாய் இருக்கிறது வெளி என்பது ஆகும். அப்ப உள் என்பது எப்பயுமே அந்தரங்கமாய் தத்துவமாய் உள்ளதாய் சத்தியமாய் இருக்கிறது. அதுதான் அது. ஆனால் நம்முடையதும் அது மாத்திரம் இல்லாமல் உலகத்தில் காணப்படுகின்ற எல்லா தாவர ஜனங்களுடையதும்
உற்பத்திகள் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது உள்ளிலிருந்து தான் அது ஆரம்பிக்குது. அப்ப உற்பத்தி ஸ்தானம் எங்க இருக்குதுன்னு பார்த்தா அந்த உள்ளதான் இருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய மூலஸ்தானம் எதுன்னு பாத்தீங்கன்னா நமக்குள் இருக்கக்கூடிய அந்த உள் அந்த பகுதி தான், அந்த உற்பத்தி ஸ்தானம் தான். அப்போ அந்த உற்பத்தி ஸ்தானம் தான் அவரவர்களுக்கு அவரவருடைய குடும்பஸ்தானம். அப்போ குடும்பஸ்தானத்துக்கு தான் நம்ம ஜீவன் இருக்கக்கூடிய இடமாகிய அந்த குடும்பத்துக்கு தான் அவரவர்களுடைய அந்த இடத்துக்கு தான் போகணும், அவரவர்கள் போகணும். அதான் நம்ம படிக்கணும். அதை படிக்கிறதுக்கு நம்ம போய் ஒரு புத்தகத்துல போய் படிச்சா முடியுமா? அது அதை பத்தி ஒன்றும் தெரிஞ்சுக்கலாம், ஆனா உண்மையில அந்த இடத்துல போய் சேர முடியாதது. அப்ப உண்மையில அந்த வெளியில படிக்கிறதும் படிக்க விற்பதும் படிக்கின்றதும் படித்ததும் எல்லாமே பாதிக்குன்னா பொய்யாகின்றன. அப்ப சத்தியத்தில் நம்ம தெரிந்து கொண்டோம்னா நமக்குள்ள தான் நம்ம படிக்க வேண்டும். அப்பதான் அந்த சத்தியத்தை நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியும். அதே சமயம் ஒரு பிணத்துக்கு ஒரு உலகம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல ஜீவன் இல்லை. அப்போ ஜீவன் என்றால் உலகம் இருக்குதான்னா கிடையாது. அப்ப உலகம் எங்கிருந்து உண்டாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவரவர்களுடைய உலகம் அவரவர்களுடைய ஜீவன்ல இருந்து தான் அது உண்டாச்சு. அப்போ அந்த உலகம் ஜீவன் இருக்கின்ற எல்லா சமயத்திலும் உலகம் இருக்கிறதான்னா எல்லா சமயம் அந்த உலகன்றது இருக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம தூங்க சொல்ல ஜீவன் இருக்கு, ஆனா நம்மளுடைய அந்த ஜீவசக்தியான வாழ்வு வெளியில வியாபிக்காத இருக்கிறதால நமக்கு அந்த உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை நமக்குள்ள இல்லை. அப்போ தூங்கும் போது ஜீவன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு உள்ளேயே அது அடங்கி இருக்கிறது. அப்ப நமக்கு அடி முடி இடம் பொருள் இதுல ஏதேனும் அவஸ்தை உண்டான்னா நம்ம தூங்க சொல்ல எதுவுமே கிடையாது. அப்போ எப்போதெல்லாம் இந்த மாதிரி அவஸ்தைகள் நமக்குள்ள உண்டாகும்னு பாத்தீங்கன்னா அந்த தூக்கம் விழித்து நம்மளுடைய அந்த உள்ளிருக்கின்ற அந்த ஜீவன் அந்த வெளியில வந்த போதுதான் அந்த நிலைமை நமக்குள்ள உருவாகுது. அப்போ அந்த ஜீவன் எங்கிருந்து அது வெளியில வந்ததுன்னு பாத்தீங்கன்னா அது நமக்குள்ள இருந்துதான் அது வெளியில வந்தது. இதனால நம்மளோட உள்ளிருந்து வெளியில் வந்த அந்த ஜீவனை அப்படியே திருப்பி உள்ளில் கொண்டு போய் பார்க்கும் போதுதான் அந்த சத்தியத்தை நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்பதான் நமக்குள்ள அந்த ஞானம் என்பது உண்டாவது. அதுக்குதான் அந்த மஸ்தக ஞானம், அதுக்குதான் அப்படின்னு சொல்லுது. அப்போ இப்போது இந்த உலகத்துல இந்த விதத்துல எல்லாம் செய்யாத வெறுமனே அந்த புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு புத்தக ஞானமே உலகத்துல அப்படித்தான் இருக்கிறது, இதுதான் உண்மையில இதுதான் பொய்ன்னு சொல்றது. அப்போ நாம் படித்தது இது நாள் வரை படித்தது படிக்க வைப்பது கேட்டது பார்த்தது அறிந்தது எல்லாமே அது நம்மளுடைய ஜீவசக்தியான வாய்வு அது விரயமானதால எல்லாமே நம்மளால அந்த உணர்வு இல்லாமல் நம்மளுக்கு ஞானம் இல்லாமல் போய் எல்லாமே அது பொய்யாகத்தான் அது போயிடுச்சு. அப்போ நம்ம ஜீவனை நம்ம தன்னைத்தான் நம்ம உணர வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கின்ற அவனவனுடைய ஜீவனை அதனுடைய உற்பத்தி ஸ்தானமான அந்த மஸ்தகம் அதுக்குள்ளேயே நமக்குள்ளேயே அது கொண்டு போனாதான் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். இப்படிதான் வேத சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா உலகவாசிகள் இதை பத்தி எந்த விதத்திலையும் புரிந்து கொள்ளாம அந்த உண்மை தத்துவத்தை அறிந்து கொள்ளாம அது வெளியிலேயே அது பகிரதமாய் வெளிப்படையமாக தத்துவம் இல்லாத அசத்தியமாயிருக்கின்ற அவஸ்தையை அதெல்லாம் அவருடைய தவறான அந்த ஞானம் இல்லாத தன்மையால இருக்கிறதால அந்த அசத்தியத்தா இருக்கின்ற அவஸ்தையால ராக துவேஷங்களை தாக துவேஷங்களால அதுல பந்திக்கப்பட்டு ஒருவருக்கொருவர் அதாலே வாத பிரதிவாதம் செய்து அப்புறம் கடைசியில அந்த உண்மை தத்துவத்தை அறியாம அந்த ஜீவனை தனக்குள்ள அது நிலைநிறுத்த தெரியாம அவர்கள் செத்து போகிறார்கள். அப்ப அந்த உண்மை தத்துவத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்ப நமக்குள் இருக்கின்ற அந்த ஜீவசக்தியான வாய்வை அது நமக்குள்ளேயே அது வெளியில வியாபிக்க விடாமல் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே அதை நிலை நிறுத்தும் போது மட்டும்தான் ஞானம் என்பது நமக்குள்ள அது உண்டாகுது. இதை தவிர வேற எந்த விதத்திலையும் இந்த ஞானம் என்பது உண்டாவதில்லை. அப்ப அந்த தத்துவத்தை தான் நம்ம ஜீவனுடைய அந்த நிலையை பார்த்துதான் நம்ம அந்த அக்ஷர அபியாசம் என்பது செய்ய வேண்டும். அப்ப மாத்திரம்தான் அந்த தாதுவுக்கு அது உணர்வு உண்டாவது.
அந்த சமயத்துலதான் நம்ம வந்து சர்வ யஜ்ஞனாக தீரலாம் அப்படின்ற முறையில தான் இந்த 5வது அத்தியாயத்தை ஞானபிதா வந்து நிறைவு செய்யறாரு. அப்ப ஞானபிதா கூறிய அந்த இலக்கை நம்ம எளிமையாக அடைய வேண்டும் என்றால் அவரவருடைய ஜீவனை அவரவர்கள் அது வெளியில வியாபிக்க விடாமல் அது தனக்குள்ளேயே அது அந்த அடங்கிய மனம்தான் அந்த ஜீவனோடு சேர்ந்து அந்த ஈஸ்வரனை நமக்கு காட்டி குடிக்க நிலையும் அது பெற்றுத்தரும். அது அப்போதுதான் நம்ம வந்து சர்வ யஜ்ஞனாக தீரலாம் என்பதுதான் இந்த 5வது அத்தியாயத்துல ஞானபிதா வந்து நமக்கு சொல்லி இருக்கிறாரு. அந்த நிலையைத்தான் அனைவரும் பெற வேண்டும் என்று ஞானபிதாவை பிரார்த்திப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது வந்து அக்ஷராபியாசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. நேத்திக்கே நம்ம கவனிச்சு பார்க்கும்போது இங்க வெளியில இருக்கக்கூடிய புஸ்தகங்களுடைய படிப்புகளை வச்சுக்கிட்டு நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறதா இருந்தா அது ஞானத்துக்கான ஒரு நிலைமை கிடையாது அப்படிங்கிறத சாமி சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படிதான் உலகத்துல வந்து அந்த ஸ்ருதிகள்ல சொல்லப்பட்ட தத்துவங்களை அவரவர்களுக்கு புரிந்த வகையில அதை கவனிச்சு பார்க்கும்போது அங்க பலதரப்பட்ட கருத்து வேறுபாடுகள் உண்டாகுது. ஏன்னா அவங்கவுங்க புரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த உலக அறிவுங்கிறது வேறையா இருக்கு. ஆனா உண்மை அறிவுங்கிறது எங்கேயுமே மாறப்போறது கிடையாது. அந்த உலக அறிவுல தான் இந்த ஏற்ற இறக்கம் எல்லாமே இருக்கும். அப்போ உலகம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிவோட நாம ஒரு அனுபவத்தை நாம் அணுகும் போது நிச்சயமா அதுல ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது வரவே செய்யும். அதுல தான் இங்க பிரச்சனையே வருது. நான் சொன்னதுதான் சரி, நீ சொன்னது தப்பு, இதுதான் சரி அதுதான் சரின்னு சொல்லி நாம இங்க சண்டை போட வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது. ஆனா இருக்கக்கூடிய அந்த 2 பேருக்குமே அனுபவ அறிவுன்னு ஒண்ணு வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல சண்டையே வராது. ஏன்னா உண்மை அறிவு என்னங்கிறது 2 பேருமே உணர்ந்திருப்பாங்க. அதுல ஏற்ற இறக்கங்கள் கிடையாது, ஒரே அறிவு தான். அந்த ஏக அறிவு உள்ள வரும்போது அங்க இன்னொரு விஷயத்தை நம்ம முன்னிறுத்தி இதுதான் சரின்னு சொல்ல வேண்டிய அவசியம்ங்கிறது ஏற்படாது. அதனாலதான் சாமி என்ன சொல்றாருன்னா, உலகத்துல இந்த தவறான புரிதல்கள் ஏற்படுறதுக்கு காரணம், இங்க வாத பிரதிவாதங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் அந்த தத்துவத்தை அனுபவ ரீதியாக யாரும் அணுகுனது கிடையாது. எல்லாருமே நூல்களை மட்டுமே படிச்சுட்டு அதுல புரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களை வச்சுக்கிட்டே இங்க சண்டை போட வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது இருக்குது. அதுலயும் அது அனுபவம்னு வரும்போது அதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் செய்யணும். அதுக்கான முயற்சிங்கிறது ரொம்ப உத்வேகத்தோட செய்யப்படணும். ஆனா ஒரு நூல்களை படித்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அறிவுங்கிறது அவ்வளோ ஒன்றும் நம்ம செய்ய வேண்டியது கிடையாது. வெறுமனே நேரத்தை ஒதுக்கி நாம புரிஞ்சுக்கிட்ட வகையில் அதை கிரகிச்சாலே போதும். நமக்கு அந்த அறிவு வந்ததாக நாம நினைச்சுக்கிட்டு நமக்கு பெருமை உண்டாகணுங்கிறதுக்காக நம்ம வெளியில போய் பேசிக்கிட்டு அவங்களோட சண்டை போட்டுட்டு நான் தான் வித்வான்னு சொல்லி எனக்கு தான் எல்லாமே தெரியும்னு சொல்லி நாம வாத பிரதிவாதத்தில் ஈடுபட்டுற முடியும். அதனால தான் உலகத்துல வந்து இந்த தத்துவ ஞானம்ங்கிறது ஏற்படாம போனதுக்கு காரணம் அவங்கவுங்க அனுபவ ரீதியாக அதை அணுகி பார்க்காம புத்தக நூல்கள்ல இருக்கக்கூடிய வெளி அறிவுல அதை அணுகி பார்க்கறதுனால தான். அதனால உலகத்துல யாருமே இந்த அக்ஷராபியாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செஞ்சதே கிடையாது அப்படிங்கிறத சாமி வந்து சொல்றாரு. அக்ஷராபியாசம்னா நாம என்ன நினைச்சிருப்போம்னா, அக்ஷரம் அப்படின்னு சொன்னா அது எழுத்து, அது ஒவ்வொரு மொழிகள்லயும் இருக்கக்கூடிய எழுத்துக்களை குறிக்கக்கூடியது. அப்ப அக்ஷராபியாசம் இந்த உலகத்துல செய்யலன்னு சொன்னா யாருமே எழுத படிக்க தெரியலையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா அக்ஷரம் அப்படிங்கிறது நாம எழுத்துக்களாக நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்போ மலையாள மொழிகள்ல கவனிச்சு பார்த்தோம்னா ஒரு 51 எழுத்துக்கள் இருக்கும். ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா ஒரு 26 எழுத்துக்கள் இருக்கும். அந்த மாதிரி தமிழ்ல ஒரு 247 எழுத்துக்கள் இருக்குது. அப்போ இந்த அக்ஷரம்ங்கிறது இவ்வளோ வகைகளாக இருக்குது அப்படின்னு சொல்றதா இருந்தா சாமி சொல்றாரு அக்ஷரம் ஒன்றும் அவ்வளோலாம் கிடையாது. அக்ஷரம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தெரியல நம்ம யாருக்கும். அக்ஷரம் அப்படின்னா ஷரம் அப்படின்னு சொன்னா
அது நாசம் உள்ளது. அக்ஷரம் அப்படின்னு சொன்னா நாசம் இல்லாதது, அவ்வளவுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ நாசம் இல்லாதது எதுவோ அதை நாம படிக்கல. நம்ம எழுத்துக்கள் தான் இந்த அக்ஷரம்னு சொல்லி அந்த எழுத்துக்களை படிச்சுட்டு இருக்கிறோம். நாசம் இல்லாமல் இருக்கக்கூடிய வஸ்து நமக்குள்ளார அது எதுவாக இருக்குது அப்படின்னா அது ஈஸ்வரத்துவத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பிரம்மமாக இருக்குது. அதுதான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்குது. அப்போ அந்த தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரத்துவத்தை நம்ம படிக்கணும். அந்த பிரம்மத்தை உணர்றதுக்கான வழிவகைகள் செய்யணும். ஆனா நாம படிக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள்ல அந்த சப்தங்கள்ல அந்த பிரம்மத்தினுடைய தன்மைகளானது அங்க இருக்கிறது இல்லை. இப்ப நாம ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு சப்தம் நமக்கு தெரியப்படுத்தப்படுது. ஆனா அந்த சப்தங்களுக்கு ஏதாவது வடிவம் கொடுக்க முடியுமானா முடியாது. இப்போ ஆ அப்படின்னு சொல்றோம்னா இந்த ஆங்கிற வார்த்தையை கேட்கிறோம், ஆனா அதுக்கு வடிவங்கள் தெரியாது. ஆனா நாம் அதைய இன்னொருத்தருக்கு தெரியப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு அடையாளத்துக்காக வேண்டி என்ன பண்றோம்னா ஒரு எழுத்து மாதிரி ஒரு கோடுகளை வரைஞ்சு வைக்கிறோம், ஒரு எழுத்து உருக்களை வரைஞ்சு வைக்கிறோம். அந்த எழுத்து உரு எதுக்காக அப்படின்னா அந்த எழுத்தை கவனிக்கும், அதை அந்த வரைஞ்சதை பார்த்தா நமக்கு அந்த சப்தம் நினைவுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப அது சப்தங்களை நமக்கு நினைவுபடுத்துறதுக்கான கோடுகள் தானே தவிர அது எதுவுமே அக்ஷரம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த ஆங்கிற வார்த்தைக்கு ஹிந்தியில வேற மாதிரியான எழுத்து உருக்கள் இருக்கும், தமிழ்ல ஒரு மாதிரி இருக்கும், மலையாளத்துல ஒரு மாதிரி இருக்கும், தெலுங்குல ஒரு மாதிரி இருக்கும், கன்னடத்துல ஒரு மாதிரி இருக்கும். இப்படி உலகத்துல எத்தனை மொழிகள் இருக்குதோ அத்தனை மொழிகளுக்கும் வெவ்வேறு விதமான எழுத்துக்களை அந்த ஆ அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தத்துக்கே நம்ம பார்க்க முடியும். அப்போ இங்க நாம பார்க்க வேண்டியது அந்த சப்தத்தை அடையாளப்படுத்தக்கூடிய கோடுகளை கிடையாது. அந்த சப்தம் எங்கிருந்து வருதுங்கிற அந்த அது எங்கிருந்து வருதுங்கிற அந்த நிலையத்தை நம்ம கவனிக்கணும். ஒரு சப்தம் எங்கிருந்து உண்டாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம ஒரு சப்தத்தை எழுப்புறோம் அப்படின்னு சொன்னா நம்மளால ஒரு 2 கைகளை தட்டினா கூடவும் நமக்கு சப்தம் வரும். நம்ம பேசினா கூட சப்தம் வருது, கத்துனா சப்தம் வருது. அப்போ இந்த சப்தங்கள் உண்டாகிறதுக்கு எது மூலதனமாக இருக்குது அப்படிங்கிறத நாம கவனிச்சு பார்க்கணும். அப்ப நமக்கு அந்த சப்தம்ங்கிறது தூக்கத்துல இருக்கும்போது நம்மளால சப்தத்தை எழுப்ப முடியாது. ஒருவேளை கொரட்டை சவுண்டு வரலாம், இல்லை தூக்கத்திலேயே எதையாவது ஒன்று நினைச்சுக்கிட்டு நாம வளரிட்டு இருக்கலாம். ஆனா இந்த சப்தத்தை தான் நான் உண்டு பண்ண போறேன்னு சொல்லி யாருமே அந்த ஜாக்கிரதை நிலைமையோட எந்த ஒரு சப்தத்தையும் உண்டு பண்ண முடியாது. அப்படி உண்டு பண்ணணும் அப்படின்னா அவரு வெளியில வரணும், அவருடைய மனமானது வெளிப்படணும். அப்படி நம்மளுடைய சப்தமானது நமக்குள்ளார எங்கிருந்து உண்டாகுதோ அது எப்படி உண்டாகிருக்கிறோ அந்த நிலைமையை நம்ம கவனிக்கிறதுக்கு தான் இங்க படிக்க வேண்டியதா இருக்குது. எப்படின்னா நமக்குள்ளார அந்த தான்கிற அந்த ஈஸ்வரத்துவம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால எந்த ஒரு சப்தத்தையும் கிரகிக்கவோ அதை வெளிப்படுத்திக்கவோ முடியாது. அந்த தான்கிற அந்த ஈஸ்வரத்துவம் தான் நாசம் இல்லாதது. நாம் அந்த சப்தத்தை உச்சரிக்கும் போது நாசம் உள்ளவர்கள் தான் ஆகிறோம். ஏன்னா நம்முடைய ஜீவனானது அந்த சப்தம் ரூபமாக அக்னி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய சப்தம் ரூபமாக நசிஞ்சு போகுது. அப்போ எது நாசம் இல்லாதது அப்படின்னா அந்த ஈஸ்வரத்துவத்தையோட இருக்கக்கூடிய பிரம்மம் தான், தான் அப்படிங்கிற ஈஸ்வரத்துவம். அதைய படிக்கிறதுக்கு பேர் தான் அக்ஷராபியாசம். அதுதான் வித்யாபியாசம்னு கூட சொல்லுவாங்க. வித்தை அப்படின்னா அக்ஷரம். அது ஏற்கனவே சாமி முதல் அத்தியாயத்திலே சொல்லியிருப்பார். வித்தையாகவும் அக்ஷரமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த பொருளை நாம எப்ப அபியாசிக்கிறோமோ அப்பதான் நாமளும் நாசம் இல்லாதவர்களாக ஆகுவோம். நாம நாசம் உள்ளதை படிக்கிறதுனால நாமளும் நாசம் உள்ளவர்களாகவே இருக்கிறோம். அப்ப நாசம் இல்லாத அந்த தான்கிற அந்த ஈஸ்வரத்துவத்தை நாம் படிக்கணும். அதைத்தான் இங்க யாரும் படிச்சதில்லை அப்படிங்கிறத சாமி சொல்றார். ஏன்னா அதுதான் நம்ம தாதுவுக்கு உணர்வு உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நாம ஒரு பொருள் புரியணும், ஒரு ஒரு விஷயத்தினுடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம தாதுவுக்கு உணர்வு கிடைக்காமல் அது விளங்காது நமக்கு. அப்ப அந்த தாதுவுக்கு உணர்வு உண்டாகணும்னா நாம எங்க இருக்கணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளார இருக்கணும்.
அப்ப நமக்குள்ளார எந்த இடத்துல அப்படின்னா அந்த புருவ மத்தியம், உள் அப்படின்னு சொன்னாலே அது புருவ மத்தியம் தான். அது அந்த புருவ மத்தியத்துல நம்மளுடைய கவனமும் நாம படிக்க வேண்டிய விஷயமும் அங்க இருந்துச்சு அப்படின்னு சொன்னாதான் தாதுவுக்கு உணர்வு ஏற்படும். அதுக்குதான் அக்ஷராபியாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நாம காகிதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிச்சுட்டு இருந்தோம்னு சொன்னா நமக்கு நம்மளுடைய தாதுவுக்கு உணர்வு உண்டாகிறது கிடையாது. அதுக்கு உணர்வு உண்டாகணும் அப்படின்னா நம்மளுடைய முழு கவனமும் அந்த புருவ மத்தியத்தை நோக்கி நகரணும். அதனால அவனவனில் இருக்கக்கூடிய அந்த தாதுவுக்கு உணர்வு கிடைக்காம ஒருத்தர்னால ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியாது. அப்ப எது நாசம் இல்லாததோ, எது அக்ஷரமாக இருக்குதோ அந்த பொருளை நாம அபியாசிக்கும் போது மட்டும்தான் தாதுவுக்கு உணர்வு ஏற்படுது. இந்த கோடுகளை அபியாசம் செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு தாதுவுக்கு உணர்வு உண்டாகிறது கிடையாது. அதனாலதான் எந்த அர்த்தமும் தெரியாமல் இருக்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படுது. அப்போ சப்தங்கள் நமக்கு எங்கிருந்து உற்பத்தி ஆகுதுன்னா அந்த புருவ மத்தியத்திலிருந்து சக்தியானது சலித்து கீழ்முகமாக இறங்கி வந்ததுனால தான். ஏன்னா சப்தம் ஈக்குவல் டு சக்தி, ரெண்டும் ஒன்று தான். சப்தம் இல்லையில் சக்தி இல்லைன்னு சொல்லுவாங்க, சக்தி இல்லையில் சப்தமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சக்தியிலிருந்து சப்தமாக அது மாற்றம் அடைஞ்சு அது வெளியில வருது அப்படின்னு சொன்னா அது புருவ மத்தியத்திலிருந்து வருது. அந்த இடத்த நம்ம போய் கவனிச்சு படிக்கணும். அப்போ உள்ளுக்குள்ளார போய் படிக்கணும். ஏன்னா நாம நம்மளுடைய லௌகீக பொருட்கள், ரொம்ப முக்கியமான பொருட்கள் ஏதாவது நாம வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதை பத்திரப்படுத்தணும். அப்படின்னா எங்க பத்திரப்படுத்தி வைப்போம்? ஒரு லாக்கருக்குள்ளார ஏதாவது ஹிடன் லாக்கர் மாதிரி ஏதாவது வச்சு, கண்ணுக்கு தெரியாத மாதிரி வச்சு. ஒரு திருடன் கதவை திறந்து பீரோ கதவை திறந்தா கூட அவன் கண்ணுக்கு புலப்படாத மாதிரி ஏதாவது ஹிடன் லாக்கர் இருக்குதா அப்படிங்கிறத கூட கவனிச்சு வச்சு அதுக்குள்ளாரதான் பத்திரப்படுத்தி வச்சிருப்போம். அப்போ முக்கியமான பொருள்கள் எல்லாம் நாம் எப்படி பத்திரப்படுத்தி உள்ளுக்குள்ளார வச்சிருக்கிறோமோ அந்த மாதிரி இந்த தத்துவங்களினுடைய அந்த அறிவுகள் எல்லாமே நமக்குள்ளாரதான் இருக்குது. அப்ப நம்ம உள்ள போய் படிக்காம நம்மளால வெளியில இருக்கக்கூடிய எந்த விவகாரத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இந்த வெளி அப்படிங்கிறதே நமக்குள்ளார இருந்து வந்ததுதான். இந்த உள் அப்படிங்கிற பாகம் இல்லைன்னா இங்க வெளிங்கிற பாகமும் கிடையாது. ஏன்னா இந்த வெளிங்கிற பாகமே அந்த உள்ங்கிற பாகத்தினுடைய பிரதிபலிப்பு. நம்ம கண்ணாடியில நம்மளுடைய பிம்பம் பார்க்குற மாதிரி தான் வெளியில இருக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை நாம கவனிச்சுட்டு இருக்கோம். அது நம்மளுடைய உள்கிற பாகத்தையே நம்ம இங்க பிரதித்வனியாக இங்க பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த ரெண்டுல எது ரொம்ப முக்கியம்னா உள் தான் முக்கியம். ஏன்னா உள் இல்லை என்றால் வெளியும் கிடையாது. அதுக்கு சாமி ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாரு. ஒரு குயவன் ஒரு மண் பானை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்றான்னா முதல்ல அந்த மண் கலவையை நல்லா பதத்துக்கு உருட்டி ஒரு உருண்டையாக்கி அதை அந்த அச்சில் வச்சு அந்த சக்கரமாக இருக்கக்கூடிய அச்சை சுத்தி விடுவார். அதுக்கப்புறம் தன்னுடைய பெருவிரலால அந்த நடுவில் ஒரு மேலே ஒரு ஓட்டையை அழுத்தம் கொடுத்து ஒரு துளையை உண்டு பண்ணி அந்த துளையை அப்படியே பெருசுப்படுத்திட்டே வருவார். அப்ப என்ன ஆகும்னா அந்த உள் அப்படிங்கிறது உண்டாகும். அந்த உள் உண்டானதுக்கு அப்புறம் தான் பானைக்கு உள் பானைக்கு வெளி அப்படிங்கிற வார்த்தையே வரும். அதுக்கு முன்னாடி அது வெறும் உருண்டை தான், மண் உருண்டை. அதுல உள் வெளிங்கிறது எதுவுமே கிடையாது. அந்த உள் உண்டானால்தான் வெளிங்கிறதுனுடைய அர்த்தமே உண்டாகுது. அப்படிதான் நமக்கு உள் அப்படிங்கிறது வேணும்னாலும் நாம உள் தான் உண்டு பண்ணணும். நமக்கு வெளி அப்படிங்கிறது வேணும்னாலும் நமக்கு உள் தான் உண்டு பண்ணணும். ஏன்னா உள் இல்லாமல் வெளிங்கிறது தனியாக உண்டாகிறது கிடையாது. அப்ப இப்ப நாம எங்க பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா வெளியில பார்த்துட்டு இருக்கிறோம். வெளிங்கிற விஷயத்துல நாம இருக்கிறோம். அப்ப நாம வெளியில இருக்கிறோமா உள்ள இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா நாம உள்ளும் அல்லாமல் வெளியும் அல்லாமல் நடுவுல திண்ணையில இருக்கிறோம். ஏன்னா முழுவதும் வெளியில போயிட்டோம்னா செத்து போயிடுவோம். முழுவதும் உள்ளுக்குள்ளார போயிட்டோம்னா வெளியே பார்க்க முடியாது. அப்ப உள்ளும் அல்லாமல் வெளியும் அல்லாமல் நடுவுல இருக்கிறோம். இந்த உள்வெளி அப்படிங்கிறது எந்த வகையில இருக்குது அப்படின்னா எதிர் கோணத்துல இருக்குது. இப்ப நம்ம உள்ள இருந்தோம் அப்படின்னா வெளி நமக்கு தெரியாது. நம்ம வெளியில இருந்தோம் வெளிமுகமாக பார்த்துருக்கிறோம் அப்படின்னா நமக்கு உள் தெரியாது. ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் பாக்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா எதிர் கோணமா இருக்குது. ஒண்ணு வெளியே பார்த்தோம்னா உள் நமக்கு தெரியாது, உள்ள பார்த்தோம்னா வெளி நமக்கு தெரியாது.
அதனால உள் அப்படிங்கிறது அந்தரங்கமா இருக்குது, மறைமுகமா இருக்குது. வெளி அப்படிங்கிறது வெளிப்படையா இருக்குது, பகிரங்கமா இருக்குது. அப்போ உள் அப்படிங்கிறது தான் தத்துவமா இருக்குது, வெளி அப்படிங்கிறது அத்தத்துவமா இருக்குது. அந்த உள் அப்படிங்கிறது சத்தியமா இருக்குது, நிலையா இருக்குது, அதுல எந்த மாற்றமும் உண்டாகிறது இல்லை. ஆனா வெளிங்கிறதுல அசத்தியம்தான் இருக்குது, அது மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. அப்போ உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய தத்துவமா இருக்கக்கூடிய சத்தியமாக இருக்கக்கூடிய அந்த நாசம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை நாம கவனிக்கும் போது மட்டும்தான், அங்க இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால அந்த தத்துவத்தை கிரகிக்க முடியும். அப்ப நாம் அந்த தத்துவத்தை கிரகிக்க எங்க போகணும்? நாம எங்கிருந்து உற்பத்தியானமோ அங்க போகணும். நாமங்கிறது அந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அகங்காரம். ஏன்னா அந்த அகங்காரத்துக்கு தான் அந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஒரு சித்தருடைய பாடல் படிச்ச உடனே அதுக்கு அர்த்தம் தெரியணும்னு விருப்பப்படுறது யாரு? அந்த அகங்காரம். அப்ப அந்த அகங்காரம் எங்க உற்பத்தி ஆச்சோ அந்த உற்பத்தி ஸ்தானத்துக்கு அங்க போகணும். அப்ப நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானம் எது அப்படின்னா, நாம உண்டான இடம், அது மூலஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படின்லாம் சொல்றது. அது நம்முடைய பூர்வ மத்தியம். அது அப்ப அங்க போய் படிக்கிறது தான் உண்மையான அக்ஷராபியாசம்னு சொல்றது. இப்ப நாம படிக்கக்கூடிய புத்தக படிப்புங்கிறது உள்ளுக்குள்ளார படிக்கிறோமா வெளியில படிக்கிறோமானா வெளியில தான் படிக்கிறோம். அப்ப நாம வெளியில படிக்கும் போது அது சத்தியமா இருக்குமா அசத்தியமா இருக்குமானா நிச்சயமா அசத்தியமா தான் இருக்க முடியும். அப்ப நாம படிக்கிறத உள்ளுக்குள்ள போய் அனுபவமாக படிக்கணும். அப்பதான் சத்தியத்தை தெரிஞ்சு கொள்ளவே முடியும். அதுக்கு நமக்கு அந்த ஜீவன் அப்படிங்கிறது இங்க தேவைப்படுது. அந்த ஜீவன் இல்லைன்னா ஒரு பிணத்தினால எதையுமே படிக்க முடியாது. அப்ப ஜீவன் இல்லைன்னா வெளிங்கிற அந்த அவஸ்தையும் கிடையாது. ஆனா அதே ஜீவன் இருக்கும்போது கூட இந்த வெளிங்கிற அவஸ்தை இல்லாத நிலைமையை நம்மளால கவனிக்க முடியுது. தூக்க சமயத்துல ஜீவன் இருக்குது, ஆனா வெளிங்கிற அவஸ்தை இல்லை. ஏன்னா அது மனமாக வெளியில வியாபிக்கவே இல்லை. அப்ப நமக்குள்ளாரே அது அடங்கி இருக்கக்கூடிய நிலைமையில இருக்குது. தூக்கம் முழிச்ச உடனே சக்தி வெளிப்படவும் அந்த வெளிங்கிற அவசியத்தை நமக்கு உண்டு பண்ணுது. அதனால உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சக்தி அது வெளியில வியாபிக்கிறதுனால தான் வெளிங்கிறது உண்டாகுது. அதனால தான் அசத்தியத்தை நோக்கி நம்ம கவனிக்கிறோம். அந்த அசத்தியத்தைவே படிக்க வேண்டிய அவசியங்கிறது ஏற்படுது. எப்போ அந்த ஜீவனை திருப்பி கொண்டு போய் அந்த சக்தியை திருப்பி கொண்டு போய் உள்ளுக்குள்ளாரே நிலைநிறுத்துறோமோ அப்பதான் சத்தியத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் ஞானம்ங்கிறது. அதுக்கு தான் மத்தக ஞானம். நாம் இப்ப படிக்கிறதெல்லாம் புத்தக ஞானமா இருக்குது, அது வெளியில இருக்கக்கூடிய ஞானமா இருக்குது. ஆனா நாம பலதரப்பட்ட கருத்துக்களை வேதாந்த இதிகாசங்கள்ல கவனிக்கிறோம். ஆனா எல்லாமே நம்மளுடைய புரிதலுக்கு மாறுபாடா இருக்கிறத பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம புஸ்தக அறிவோட அதை அணுகும் போது நமக்கு அதனுடைய உள்ளார்ந்த தத்துவங்கள் புரியறது கிடையாது. மஸ்தக ஞானத்தோட அணுகும் போது தான் அது விளங்கவும் செய்யுது. அதனால ஒரு சில இடத்துல அந்த வேத இதிகாச புராணங்களவே பொய்ன்னு சொல்ற அளவுக்கு கூட நமக்கு ஒரு தோற்றம் உண்டாகுது. என்ன இப்படி சொல்லிட்டாங்க, இது எப்படி இப்படி வரும் அப்படின்லாம் கேட்குற மாதிரி, சந்தேகப்படுற மாதிரி எல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்குது. ஆனா சாமி சொல்றாரு, வேத இதிகாச புராண சாஸ்திராதிகள் எதுவுமே பொய்யல்ல. நாம படிச்சு தெரிஞ்சுக்கிற அந்த வெளி அறிவுல அதை அணுகிறது தான் இங்க தப்பா இருக்குது. அதனால அந்த உண்மை தத்துவத்தை உணர்ந்து அந்தரங்கமாக நமக்குள்ளார போய் நம்ம படிக்கும்போது மட்டும்தான் அந்த உண்மை தெரியும். அப்பதான் இந்த வெளியில் இருக்கக்கூடிய படிப்பு எல்லாமே பொய், அது எல்லாமே உண்மை அல்லாதது, அதெல்லாமே தப்பானது அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்கவும் முடியும். அதனால சாமி இந்த அத்தியாயத்தில் நம்மளை பார்த்து அவர் கேட்டுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் விட்டுட்டு இந்த வெளியில் இருக்கக்கூடிய புஸ்தகங்களை படிச்சுக்கிட்டு நான் ஸ்தானி மானின்னு சொல்லி நடக்கிற அந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு உண்மையாகவே அவனுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை அறியறதுக்காக அவர் முயற்சி பண்ணணும். அந்த அக்ஷராபியாசத்தை அவர் எப்போ செய்கிறாரோ அப்போ தான் அவருக்கு ஞானம் உண்டாகும். அப்போ தான் அவர் சர்வ வக்னனாக இருக்க முடியும். அப்படிங்கிறதான் அக்ஷராபியாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களில் சாமி சொன்ன விஷயமா நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ மீண்டும் நம்ம அடுத்த முறை சந்திக்கும் போது இதோட 5ஆம் அத்தியாயம் முடிஞ்சது. இனி 6ஆம் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய
அறிவு சார்ந்த விஷயங்கள். ஏன்னா புஸ்தகத்தை பற்றி பார்த்துட்டோம். இனி அறிவை பற்றின விவகாரங்களை நம்ம தொடர்ந்து கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்கய்யா. வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்க.